ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9ல் நான் ஸ்டார்டிங்லேயே பார்வதி பற்றி நம்ம ஒன்றும் இம்ப்ரெஸ் ஆகி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணலை. ஒரு ஒரு 50 எபிசோட்ஸ் தாண்டி அவங்க மேலே ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் வர ஆரம்பிச்சது. அப்போ தான் நாம் அவங்கள பற்றி வீடியோ போட ஆரம்பித்தோம். ஏன்னா விஜய் பார்வதியை விட அங்கே இருக்கிறவங்க பயங்கர டேஞ்சர், மோசம். ஏன்னா அரோரா சிங்க்லர் ஆகட்டும், திவ்யா கணேஷை பற்றி நம்ம நிறைய டிசர்விங்கான வின்னர் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் சில விஷயங்கள் திவ்யா கணேஷ் கிட்ட இருக்குது. அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் ப்ளே பண்ணுறாங்க. மற்றவங்களா இருக்கட்டும், விக்ரம், சாண்ட்ராவாக இருக்கட்டும், இல்லை எல்லாமே இருக்கட்டும், எல்லாருமே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் ப்ளே பண்ணுறாங்க. அது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு ரியல் எமோஷன்ஸோட ப்ளே பண்ணுனது விஜய் பார்வதி தான். எனக்கு வர கமெண்ட்ஸில் வந்து அதிகமாக என்ன அப்படின்னா, எதுக்கு நீங்கள் விஜய் பார்வதிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வருது. உங்களுக்கு என்ன அப்படி காண்டு, விக்ரமா இருக்கட்டும், கனி, மற்ற கண்டஸ்டன்ஸ் மேலே உங்களுக்கு என்ன காண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது கனியை பற்றி ரம்யா ஜோ வந்து எவிக்ட் ஆகும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ரம்யா ஜோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "ரொம்ப நடிக்காதீங்க கனி" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்காவே சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு அன்பு கேங் மாரி விக்ரம், சபரி, அ அ நம்ம கனி, வியானா எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு அந்த அன்பு கேங்ல அவங்க அதுக்கு லீடரா இருந்திருப்பாங்க. அ மேபி அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் நடிச்ச மாதிரி ரம்யா ஜோக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க அத அவ்ளோ ஆடா சொல்லியிருக்க வேணாம். "ரொம்ப நடிக்கிறீங்க" அந்த மாரி சொல்லிட்டு. ஏன்னா கனிக்கிட்ட சில குட் ஹேபிட்ஸ் இருக்குது. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்கள நாம வந்து குக் வித் கோமாளிலேருந்தே பார்த்துட்டு வரோம். இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்தருக்கு வந்து ஃபேன்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க. ஒரு பெர்சனுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருதோ, அந்த அளவுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸும் வரும். ஆனா அதே மாரி தான் ஃபேன்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க. ஹேட்டர்ஸும் இருப்பாங்க. அதே மாதிரி விஜய் பார்வதி, கமருதீனுக்கு ஹேட்டர்ஸ். அவங்கள ஒண்ணும் அவ்ளோ பிரைஸ் பண்ற அளவுக்கு அவங்க ஒண்ணும் அவ்ளோ ஒர்த் இல்ல அப்படிங்கிற மாதிரி நெறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்தது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஏன் இந்த வீடியோ பேச வச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்க நம்ம விஜய் பார்வதி தன்னுடைய லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நீங்க நெனைக்கிறீங்க? அவங்க வந்து ஒரு ஆர்ஜேவா தன்னுடைய லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. நீயா நானா ஷோல தான் ஃபர்ஸ்ட் அவங்க விஜய் டிவில வெளியில தெரிஞ்சாங்க. அதுல ஏதோ ஒரு இது பேச ஒரு கருத்துக்கு அவங்க கருத்து சொல்ல போயி, அது கோபிநாத் சாருக்கு பிடிக்காது. கொஞ்சம் காரசாரமான பேச்சுகள் போச்சு. இந்த மாரி தான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில ஆர்ஜேவா இருந்தாங்க. அதுக்கப்புறமேலு கலாட்டா, பிகைன் நோட்ஸ்லலாம் நெறைய அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணாத ஒரு நடிகர்கள், நடிகைகளா இருக்கட்டும், யாருமே இருக்க முடியாது. ரன்வீர் சிங், அதுக்கப்புறமேலு நயன்தாரா, விக்னேஷ்வரன், இந்த மாரி நெறைய பேர் செலிபிரிட்டீஸ ஏன் நம்ம விஜய் சேதுபதி இந்த மாரி நெறைய பேர நம்ம விஜய் பார்வதி வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இன்டர்வியூ பண்ணுன ஒரு பொண்ணு இன்டர்வியூ பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட் அண்ட் கூலா தான் பேசியாகணும் செலிபிரிட்டீஸ் கிட்ட. அப்படி இருந்த ஒரு பொண்ணோட உள்ள இருக்கிற அந்த பிரேவ்னஸ் வந்து இந்த இந்த பிக் பாஸ்ல தான் வெளிப்பட்டுச்சு. எங்க வெளிப்பட்டுச்சு? அதாவது சாண்ட்ரா வந்து நெறைய விஷயத்துல பார்த்தீங்கனாலே, கம்ருதீனா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், ஃப்ராங்காவே சொல்லியிருப்பாங்க. "நீங்க வந்து எங்கள ட்ரிகர் பண்ண ட்ரை பண்றீங்க. அதுக்கெல்லாம் நான் ஆளாக மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் 2, 3 இடத்துல ஓப்பனாவே சொல்லியிருப்பாரு. "நான் எங்கடா உன்ன ட்ரிகர் பண்றேன்?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அந்த ட்ரிகர்ல விழுந்தவங்க தான் விக்ரம் ஆகட்டும், சபரி ஆகட்டும், கடைசியா கானா வினோத் ஆகட்டும். அது தெரியாமயே அவங்க வந்து ரொம்ப பிளைண்ட் ஃபோல்டா அ அந்த கார் டாஸ்க் விஷயத்துல சாண்ட்ராக்கு அவங்க வந்து ரொம்ப பிளைண்டா சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா இல்ல அந்த விஷயத்துல வந்து நமக்கு சபரியோட ஹியூமனிட்டி வெளியில வந்தது. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவருக்குள்ள இருக்க அந்த கைண்ட்னஸ் வந்து வெளியில வந்ததுன்னு சொல்லலாம். இருந்தாலும் விஜய் பார்வதி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஒரு சிங்கப்பெண் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ற மாரி பாரதி கண்ட புதுமை பெண் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து வெளியில வந்த தருணம் வந்து அந்த சீசன் 9 விஷயம் தான். ஏன்னா ஒரு விஜேவா காமா இருக்கிற ஒரு பொண்ணு சும்மா ஜாலியா சிரிச்சுக்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்குள்ள இப்படி ஒரு இதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஈவன் நம்ம கமருதீன் கூட சொல்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு பார்வதி கிட்ட ரொம்ப புடிச்ச விஷயம்னா அதுதான். ஏன்னா, அவ வந்து ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணி ஸ்ட்ராங்கா நிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் அ நான் ஒரு சில இடத்துல கொஞ்சம் விட்டு குடுத்து வேணாம் அப்படின்னு நகர்ந்தாலும் அவ விடமாட்டா. எனக்கு வந்து பல டைம் அவள அதிகமா பிடிக்கிறதே வந்து அவளுடைய அந்த
ஒரு ஒரு விஷயத்துல விடாப்பிடியா இருக்கிற அந்த தன்மை தான் எனக்கு அவகிட்ட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாரி நெறைய விஷயங்கள அவரு சீசனுக்குள் 9க்குள்ளேயும் சொல்லியிருக்காரு. ஆனா, இதெல்லாம் அந்த விஜய் டிவியே கிளிப்பிங்ஸா போட்டு காட்டல. ஏன்னா, கமருதீன் வந்து விஜய் பார்வதிய பிரைஸ் பண்றத, ஏன் விஜய் டிவி போட்டு காட்டல அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஆனா, நம்ம திவ்யா கணேஷ் பண்ற அந்த கியூட் மொமெண்ட்ஸ வந்து அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கால் பண்றத, இதெல்லாம் வந்து கிளிப்பிங்ஸா, ப்ரமோஸா போட்டவங்க. இந்த மாரி கம்ருதீன் வந்து விஜய் பார்வதிய ஒரு சிலர்கிட்ட பிரைஸ் பண்ணியிருப்பாரு. கானா வினோத் ஆகட்டும், இல்ல யார்கிட்டயாவது பிரைஸ் பண்ணும்போது, இத ஏன் விஜய் டிவி எடுத்து காட்டல? அப்ப சில விஷயங்கள ஹைட் பண்ணி தான் விஜய் டிவி போட்டுருக்காங்க. அவங்களுக்கு டிஆர்பி ஏத்துறதுக்காக ஒரு சில இடத்துல ஹைப் அவங்களே குடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிற அளவுக்கு விட்டுட்டு பார்த்துருக்காங்க. மேபி இது எதுவாக இருந்தாலும், ஆ அந்த கிக் பண்ணுனது அப்படிங்கிறது, அது வந்து யாராலயுமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். கண்டிப்பா தப்புனா தப்பு தான். அந்த மாதிரி இருந்தது. இட்ஸ் ஓகே. ஆனா அது முடிஞ்சாலும், இப்போ வந்து அந்த ஹேட்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ரிப்ளை அப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜேவா லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணி ஒரு சோலோவான ஒரு பொண்ணு தான். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9ல 90 டேஸ் இருந்துட்டு, வெளியில வந்து அவங்க ரெட் கார்ட் வாங்கிட்டு, வெளியில போன முதல் இந்திய பெண் அப்படின்னு பிக் பாஸ்ல முதல்ல ஒரு பொண்ணு ரெட் கார்ட் வாங்கிட்டு போனான்னா, அது விஜய் பார்வதி தான். அப்ப அந்த பொண்ணு எந்த அளவுக்கு இருப்பா அப்படின்னு நெறைய பேர் சொன்னாங்க. பட் 1 வீக் கூட கிடையாது. அந்த விஷயம் அக்கக்கா பிச்சு ரிவோக் ரெட் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுது? அந்த உண்மை சீக்கிரம் வெளியில வந்துடுச்சு. மேபி பிக் பாஸ் முடிஞ்சு அது வந்திருந்தா கூட, ஏதோ செட் பண்ணிட்டாங்க, பிஆர் யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாரி எத வேணாலும் நம்ம சொல்லலாம். பட் அது அவங்க உள்ள இருக்கும்போதே இந்த விஷயம் எக்ஸ்போஸ் ஆயி வந்ததுன்னா, ஏன்னா அதனால அந்த பொண்ணு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கும். ஒரு பொண்ணு அவங்க வந்து இந்த மாரி பண்றது வந்து அவங்களுடைய தொழிலுக்கே அது எவ்வளோ பெரிய விரோதம். இந்த மாதிரி ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம, தான் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ற அந்த ஒரு டாக்ஸிக் கப்பிள்ஸ். நம்ம சாண்ட்ரா, ஸ்கேம்ட்ரா பிளஸ் நம்ம பிரஜின். ஸ்கேம்ட்ரா புரொடக்ஷன் சொல்லிட்டு ஒரு புரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்க தான் எனக்கு ஒரு பெரிய டவுட் என்னன்னா, மணியே இல்லன்னு சொல்லிட்டு தான் மணி நீடுக்காக தான் உள்ள வந்தீங்க. மணி பாக்ஸும் எடுக்கல. சேலரியும் பெருசா வந்திருக்காது. ஆனா எப்படி ஸ்கேம்ட்ரா புரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுனீங்க? எப்படி அது வந்து அதுதான் எல்லாருமே கேட்குறாங்க. புரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிற அளவுக்கு உங்களுக்கு எங்கேருந்துடா பணம் வருது? அப்படிங்கிற கொஷின் தான் அந்த டாக்ஸிக் கப்ல சுத்தி இப்ப இருக்குது. அது மட்டும் கிடையாது. அ பிரஜின் வந்து புதுசா ஒரு ஊருக்கு 2 ஊதாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவில கமிட் ஆயிருக்கிறாரு. அந்த மூவி வந்து சரியான ஒரு அதாவது காமெடி கலந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2 அப்படிங்கிற மாதிரி வரும் போல. ஆனா அவரு ரம்யா ஜோவ வம்பிழுத்த விஷயம் தான் இப்ப சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அது நல்லாவே தெரியும். இவங்க வந்து அவங்கள நான் அப்படி என்ன மேனிபுலேட் பண்ணிட்டாங்க. ரம்யா ஜோ அந்த மாரி இந்த மாரி சொல்ல. ரம்யா ஜோ வந்து பிரஜின் கிட்ட பேசின வாட்ஸ்அப் நோட்ட அப்படியே வெளியில விட்டுட்டாங்க. அதுதான் பிரஜின் எக்ஸ்போஸ் ஆக காரணம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ட மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.